சன்னியாசிகுப்பம் கூட்டுறவு வங்கி அளவரை எண் 61 தொடர்ச்சியாக அங்கத்தினர்கள் பெயராலே அங்கத்தினர்களுக்கே தெரியாமல் போலி நகைக்கடன் மோசடி நடந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயலட்சுமி, பிச்சாண்டி, வெங்கடேசன் ஆகிய மூவர் பேரும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் போலியாக அவர்கள் பெயரில் இவர்களுக்கு தெரியாமலே நகை வைத்து அந்த வங்கி நிர்வாகம் மோசடி செய்திருக்கிறது. இந்த மோசடி குறித்து கூட்டுறவு பதிவாளருக்கும் இணை பதிவாளருக்கும் கூட்டுறவுத்துறை செயலாளருக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக சன்னியாசிகுப்ப மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பொதுநல அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பே தட்டாஞ்சாவடியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை எச்சரிக்கை ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம். இதிலும் முடிவு காணவில்லை. உடனடியாக இந்த புகாரை விஜிலன்ஸுக்கு அனுப்ப வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டமாக தொடரும் என எச்சரிக்க விரும்புகிறோம். ஆமா, அங்கத்தினர்கள் பேராலே அவங்களுக்கே தெரியாம பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி நடந்திருக்குது. இந்த மோசடி குறித்து ஏற்கனவே எழுத்துப்பூர்வமா புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத காரணத்துல இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் முற்றுகையா இருக்கும், கூட்டுறவு செயலாளர் அலுவலகமா இருக்கும். மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் தெரியுமா தெரியுமா